அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக நபிமொழிகளிலேயும் திருமறை குர்ஆன் வசனங்களிலேயும் இடம்பெற்றிருக்கிற துஆக்களை நாம் மனனம் செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக மனித சமுதாயத்தை இறைவன் படைத்திருக்கிற இந்த அடிப்படைகளை நாம் பார்க்கிற போது பல்வேறு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருந்தாலும் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கமாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகிறான், ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று இறைவன் சொல்கிறான். வணக்கம் என்றால் ஏதோ தொழுகை, நோன்பு, இன்ன பிற உபரியான வணக்கங்கள் என்றில்லாமல் ஒரு முஸ்லிமனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே வணக்கமாக மாற்றிக்கொள்வதற்கான பெரு வாய்ப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனித செயல்பாடுகளையுமே இறைவனுடைய நினைப்பினால் நாம் கட்டமைக்கிற போது, இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் அதை செயல்படுத்துகிற போது அதுவே ஒரு மனித வாழ்க்கையை வணக்கமாக மாற்றுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிற போதே அந்த அடிப்படையில் தான் அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த துஆ என்பது அழைப்பு, நாம் பிரார்த்தனை செய்வது என்கிற பல அர்த்தங்கள் அதற்கு இருந்தாலும் கூட இறைவனுக்கு முன்னால் நாம் பலவீனமானவர்கள், இறைவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன் என்கிற ஒரு அடிப்படையில் நாம் இறைவனிடத்தில் ஒவ்வொருவருமே தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்கிற நிலையில் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிற ஒரு அமைப்பை நாம துஆ, பிரார்த்தனை என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி பிரார்த்தனை செய்யாதவர்களையும் கூட திருமறை வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா, கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் கூறுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள், பிரார்த்தனை மூலமாக கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கிறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என்னை இப்படி வணக்கம் செலுத்துவதில் இருந்து விலகிக் கொள்கிறார்களோ, பெருமை அடிக்கிறார்களோ, அவர்களை செய்யதுகுரூன ஜஹன்னம தாகிரீன், அவர்களை நான் அந்த நரகத்தில் நுழைத்து விடுவேன் என்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம இந்த பிரார்த்தனையை, நம்முடைய பலவீனத்தை இறைவனிடத்தில் பறைசாற்றும் முகமாக இறைவனிடத்தில் கேட்கிற பழக்கமுடையவர்களாக, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு மகத்துவமானதாக எடுத்து சொல்றாங்க. லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, துஆவை விட அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியம் வாய்ந்தது எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ்வினிடத்தில் மிக உயர்ந்த நிலையில் இந்த துஆ, பிரார்த்தனை என்கிற வணக்கம் இருக்கிறது என்கிற போது, அப்ப அதை நாம் எப்படி நம்முடைய சுய வார்த்தைகளில் கட்டமைக்கிறோமோ அதைவிட நம்முடைய ஒவ்வொரு நேரங்களையும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்கிற போதே அதை அல்லாஹ் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்திருக்கிறார்களோ, இறைவனிடத்தில் இறையஞ்சி வாழ்ந்த பல தூதர்கள் எப்படியான வார்த்தைகளை, பல நல்லடியார்கள் எப்படியான வார்த்தைகளை இறைவனிடத்தில் கோரி பிரார்த்தனை செய்தார்கள் என்று திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறதோ, அது மாதிரியான பிரார்த்தனை வார்த்தைகளை இறைவனே முன்மாதிரியாக நமக்கு எடுத்து சொல்கிற விதத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விதத்திலையும் அமைத்துக் கொள்கிற போது உண்மையிலுமே நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாம் எப்படியான துஆக்களை செய்யணும், எப்படியான வார்த்தைகளை நாம் சொல்லணும்னு குறைந்த சின்னஞ்சிறிய வார்த்தைகள்ல நிறைய கருத்தாக்கங்களை உள்ளடக்கிய விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ஒவ்வொரு நாளும் நாம ஒவ்வொரு துஆக்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற துஆ என்ன அப்படின்னா, நாம நம்முடைய வீடுகள்ல நாம இருக்கிறோம். தனி மனிதனுடைய கனவுகள்ல வீடுதான் பிரதானமானதாக இருக்கிறது.
நமக்குன்னு ஒரு எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், நமக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பது கனவாக இருக்கிறது, லட்சியமாகவே இருக்கிறது. அல்லாஹ் மறுமையில் நமக்கு ஏற்படுத்துகிற சொர்க்கம்தான் ஒரு முஃமினுடைய இலக்காக இருந்தாலும் கூட, அதில் நாம ஒரு ஒரு நல்ல நிலை அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதுதான் இலக்காக இருந்தாலும் கூட, இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிற போதே ஒரு நிம்மதியான ஒரு வீடு வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹும் அப்படித்தான் இந்த வீடை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிற போது சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்கள் வீடுகள்ல அல்லாஹுதான் நிம்மதியை ஏற்படுத்துகிறான் என்று நமக்கு திருமறை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. அப்பேற்பட்ட நிம்மதியை ஏற்படுத்துகிற தலங்களாக இல்லங்கள் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இல்லங்களில் நாம அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை மார்க்கம் சொல்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம் இல்லத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே எப்படி நாம் நுழைய வேண்டும் என்று வழிகாட்டுகிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கிறோம். 4106வது செய்தியில் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா தஹலர் ரஜுலு பைத்தஹு, தன்னுடைய வீட்டிற்கு ஒருவர் நுழைகிறார் அப்படின்னா, ஃபதகரல்லாஹ இந்த துஹூலிஹி, அவர் நுழைகிற போதே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி இந்த தஆமிஹி, தன்னுடைய உணவுண்ணுகிற போது எப்படி பிஸ்மில்லா என்று இறைவனை நினைத்து உணவுண்ணுகிறாரோ, தன்னுடைய இல்லத்திற்குள் நுழைகிற போதும் அப்படி அவர் நுழையணும். அப்படி நுழைகிற போது சைத்தான் என்ன சொல்றான், லா மபீத்த லக்கும் வலா அஷா, நமக்கு இந்த தங்குவதற்கான இடமும் இல்ல, உண்பதற்கான உணவும் இங்கு இல்லாமல் போய்விட்டது என்று இறைவனை நினைவு கூர்ந்து வீட்டிற்குள் செல்கிற போது, இறைவனை நினைவு கூர்ந்து உணவுண்ண நாம் தொடங்குகிற போது அப்படியான வார்த்தைகளை சைத்தான் சொல்லி அங்கிருந்து நகர்ந்து விடுகிறானா. அப்படி இல்லாம இறைவனை நினைவு கூறாமல் நாம் அந்த உணவை உட்கொள்கிற போது, இதா தகல, அந்த வீட்டில் நுழைகிற போது அல்லாஹுவை நினைவு கூறாமல் நாம் நுழைகிற போது, அப்ப கால சைத்தான் என்ன சொல்வானா, அதரத்தும் அல் மபீத்த, தங்குமிடம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொல்வானா. அதே மாதிரி அல்லாஹுவை நினைவு கூறாமல் உணவுண்ணுகிற போது நமக்கு உணவு கிடைத்து விட்டது என்று சொல்வானா. அப்ப நாம இந்த அடிப்படையில் பார்க்கிற போது, நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைகிற போதே இன்னைக்கு பல பிரச்சனைகளோடு உள்ள நுழைகிறத பார்க்கிறோம். உள்ள நுழையும் பொழுதே நாம எந்த பல்வேறு விதமான கோபங்களோடு வெளியே சுற்றி திரிகிற போது ஏற்படுகிற சிக்கல்கள் எல்லாம் வீட்டில தான் விடியும். அவ்வளவு ஒரு மோசமான நிலையில எங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவது, வாயை திறக்கிற போதே கதவை திறக்கிறியான்னு மிக மோசமான வார்த்தைகளை திட்டி திறக்கிறது, ரொம்ப கடினமாக கதவை போட்டு இது பண்றது, இப்படியான ஒரு மனநிலையில, இறுக்கமான மனநிலையில இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இறைவன் எந்த வீட்டில் அமைதி இருப்பதாக சொல்கிறானோ, அந்த அமைதியை பெற முடியாமல் இந்த சைத்தான் நுழைந்து அவனுடைய தங்குமிடமாக அந்த இல்லங்களை அமைத்துக் கொள்கிறான் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் மீட்டெடுத்து நாம் நிம்மதியான இல்லமாக நம்முடைய இல்லத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறபடி வீடுகள்ல நுழைகிற போதே நாம அல்லாஹ்வை நினைவு கூறணும். எப்படி நினைவு கூறுறது, எப்படி உணவு உண்ணும் பொழுது நினைவு கூறுறோமோ, பிஸ்மில்லாஹ் என்கிற சாதாரண வார்த்தையை சொல்கிறோமோ, அது மாதிரியான ஒரு வார்த்தையை பிஸ்மில்லாஹ் என்று வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே சொல்லி செல்லணும். ரொம்ப இலகுவான வார்த்தை தான், ரொம்ப கஷ்டமானதா? அல்லாஹ்வின் பெயரால் என்று நாம சொல்லக்கூடிய வார்த்தையை ரொம்ப எளிதா நம்ம சொல்லிடலாம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எத்தனை பேர் நாம அப்படி சொல்றோம்? வீட்டுக்குள்ள நாம போகிற போதே பிஸ்மில்லாஹ் என்கிற ரொம்ப இலகுவான வார்த்தை கஷ்டமானதா? யாருக்கும் தெரியாத அறிமுகமற்ற ஒரு வார்த்தையா? ஆனா தெரிந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப அசால்ட் ஆயிருது. இதெல்லாம் எனக்கு என்ன பெரிய தெரியாத வார்த்தையா, புதிதான எனக்கு அறிமுகமற்ற வார்த்தையா, பிஸ்மில்லான்னு தெரியாத கை குழந்தை இருக்குமா? அவ்வளவு சின்ன பிள்ளைகளுக்கே அது தெரியுமே, சிறு பிள்ளைகளுக்கு தெரிகிற வார்த்தை தானே என்று நாம சாதாரணமாக பார்க்கிற இந்த வார்த்தை தான் சைத்தானுடைய கூட்டத்தாரிடமிருந்தே நம்மை தற்காக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நமக்கு அந்த மன நிம்மதியை இறைவனுடைய நினைவு கூறல் மூலமாக அந்த இல்லங்களில் மீட்டெடுப்பதற்கு உதவுகிறது என்றால், இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிற போதே அல்லாஹுவின் பெயரால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நாம நம்முடைய வீடுகளுக்குள்ள நுழையணும் என்கிற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்.
ரொம்ப எளிமையான வார்த்தை தான் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நம்முடைய இல்லங்களுக்குள்ள நுழையணும். இந்த நிம்மதி நீடித்து இருப்பதற்கு என்ன செய்யணும்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்முடைய இந்த பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நுழைந்ததோடு நம்முடைய இல்லங்களில் அவ்வப்போது இறைவன் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வதுகுர்ன மா யுத்லா ஃபி புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மதி, உங்களுடைய வீடுகள்ல அவனுடைய வசனங்களையும் அதே மாதிரி அவனுடைய ஞானத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு வீடுகளை உள்ள போனாலே அந்த சப்தங்கள், எழுப்பப்படக்கூடிய இசையினுடைய சத்தமா இருக்கட்டும், நாடகங்கள் பார்ப்பதற்கான சத்தமாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்துல நாம இருக்க முடியாது, அந்த வீடை கடந்து செல்ல முடியாது. காதுகளை கிழிக்கிற அளவிற்கு இசை சப்தங்களும் தேவையற்ற இது மாதிரியான படங்களுடைய வசனங்களும் தன்னுடைய மொபைல் போன்கள்ல அப்படியே காதை கிழிக்கக்கூடிய அளவிற்கு சப்தம் எழுப்பக்கூடிய வகையில் இன்றைக்கு வீடுகள் நிரம்பி இருக்கிறது என்றால், எந்த வீடுகள்ல இறைவன் நினைவு கூறப்படுகிறானோ, இறை வசனங்கள் நினைவு கூறப்படுகிறதோ அதுதான் உண்மையான நிம்மதியை அடைகிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, நாம சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிற செய்தியை பார்க்கிறோம். மஸலுல் பைத்தில்லதி யுதுகருல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வீட்டிற்கு ஒரு உதாரணத்தையும், வல் பைத்தில்லதி லா யுதுகருல்லாஹு ஃபீஹி, எந்த வீடுகள்ல அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படவில்லையோ இரண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. மஸலுல் ஹய்யி வல் மையிதி, அது எப்படியான ஒரு நிலை அப்படின்னா, உயிர் உள்ளவருக்கும் உயிர் இல்லாதவருக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கிறதோ, மாறுபாடு இருக்கிறதோ, இந்த வேறுபாடு இந்த இரண்டு இல்லத்திற்கு மத்தியில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப நீங்க உயிருள்ள உயிரோட்டமான வீடுகள்ல வசிக்கிறீங்களா, உயிரற்ற எப்படி ஒரு ஒன்றுமில்லாத பிணங்களுடைய குவியலாக, எப்படி ஒரு உயிரோட்டம் இல்லாத மன அமைதி இல்லாத ஒரு மயானம் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுடைய இல்லங்களை கட்டமைக்க போகிறீர்களா என்பது இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள் என்கிற போது, இப்ப நாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வீடுகளை கட்டமைக்கணும். நம்முடைய வீடுகள்ல ஓதப்படுகிற விஷயங்கள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறதா, வீட்டுக்குள் நுழைகிற போது ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள், நம்மள்ட்ட இந்த ஒரு அலட்சிய போக்கே எங்க வருது தெரியுமா, இதுதானே என்பதை நாம நினைவு அப்படியே கருதி அதை கடைபிடிக்காம போகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாம தெரிந்து வைத்திருக்கிறோம் பல வார்த்தைகளை, தெரிந்த விஷயங்களை கடைபிடிக்கிறோமா என்கிற கேள்வியை எழுப்பி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்கிற போது, இப்போ நீங்க பிஸ்மில்லா என்பதை சொல்வதற்கு மறக்கக்கூடாது. இந்த நினைவு கூறல் தான் நம்முடைய வீடுகளை சவக்குழிகள்ல இருந்து ஆக்குவதற்கு பதிலாக உயிரோட்டமான வீடாக மாற்றுகிறது. சைத்தானுடைய கூடாரங்களாக மாறுவதற்கு பதிலாக மன அமைதி ஏற்படுத்துகிற இல்லங்களாக கட்டமைக்கிறது என்கிற போது, அப்ப நாம பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுவின் பெயரால் என்று நம்முடைய இல்லங்களுக்குள் நுழைய பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இந்த இறை நினைப்பு நம்முடைய அந்த நிம்மதியை நீடிக்க செய்கிறது அப்படின்னா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர, உங்களுடைய இல்லங்களை மண்ணறைகளாக சவக்குழிகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ராஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கரா என்கிற அந்த குர்ஆனுடைய அத்தியாயம் ஓதப்படுகிற இல்லங்களில் இருந்து ஷைத்தான் வெறுந்தோடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, உங்களுடைய வீடுகளை இப்படி திருமறை வசனங்கள் ஓதப்படாத சவக்குழிகளாக மாற்றி விடாதீர்கள் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இல்லங்களில் நாம் பார்க்கிற போது மன நிம்மதியை இழந்து காணப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இல்லங்கள் இன்றைக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு கைகள்ல ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மூலைகள்ல வீடுகள்ல இருக்கிறார்களே ஒழிய, வீடுகளில் மன நிம்மதியற்ற நிலைகளை பார்க்கிறோம். நிம்மதியற்று அவர்களுடைய தன்னுடைய வேலைகளை தானே அவங்க பார்த்து கொண்டு அடுத்தவரிடத்தில்
வாய்விட்டு பேசுகிற நேரம் குறைந்து இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இறைவனை நினைவு கூர்ந்து இறை தூதர் நமக்கு வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதல் அடிப்படையில் செயல்படுகிற போது தான் அந்த இல்லங்கள் மன அமைதி மிக்கதாக மாறும், சைத்தானை அப்புறப்படுத்தக்கூடிய நிலையில் மாறும், மன்னரைகளாக மாறாமல் உயிரோட்டமான இடமாக மாறும் என்கிற போது நம்முடைய இல்லங்கள்ல பிஸ்மில்லாஹ் என்கிற அல்லாஹுவின் பெயரால் என்கிற வார்த்தைகளை சொல்லி நாம நுழைகிற ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்கள் மகிழ்ச்சி மிக்க மகிழ்வுக்குரிய இடங்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.